ஹரே கிருஷ்ணா. தெய்வத் திரு ஆஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 6 விஸ்வரூபத்தின் சிருஷ்டி பதங்கள் 17 முதல் 20 வரை. 17ஆம் பதம். கருணாவ் அஸ்ய வினிர்பின்னௌ திஷ்யம் ஸ்வம் விவிகர் திச ஸ்ரோத்ரேணாம் சேன சம்தஸ்ய சித்தம் ஏன பிரபத்தியதே. மொழிபெயர்ப்பு. பிரம்மாண்ட ரூபத்தின் காதுகள் தோன்றிய பொழுது எல்லா திக்பாலர்களும் கேட்பதற்குரிய ஆற்றல்களுடன் அவற்றினுள் புகுந்தனர். இவற்றினால் ஜீவராசிகளால் கேட்கவும் ஓசைகளை பயன்படுத்தி கொள்ளவும் முடிந்தது. பொருளுரை. காதுதான் ஜீவராசியின் உடலுறுப்புகளிலேயே மிக முக்கியமானதாகும். தூரத்து செய்தியையும் அறியாத விஷயங்களையும் எடுத்துச் செல்வதற்கு ஓசை மிகவும் முக்கிய சாதனமாக பயன்படுகிறது. பூரணத்துவம் அடைவதற்குரிய ஓசை அல்லது அறிவு காதுகளின் வழியாக புகுந்து ஒருவரது வாழ்வை வெற்றியடையச் செய்கிறது. வேத முறைப்படியான அறிவு முழுவதும் செவிகளின் மூலமாகத்தான் பெறப்படுகிறது. இவ்வாறாக ஓசை மிகவும் முக்கியமான அறிவிற்கு மூலமாக விளங்குகிறது. பதம் 18. த்வச்சம் அஸ்ய வினிர்பின்னாம் விவிச்சுர் திஷ்யம் ஔஷதி அம்சேன ரோமபி கண்டோம் யைர் அசௌ பிரதிபத்தியதே. மொழிபெயர்ப்பு. தோளின் தனித்தோற்றம் ஒன்று உருவான பொழுது உணர்ச்சிகளை ஆளும் தேவர்களும் அவர்களின் பகுதிகளும் அதற்குள் புகுந்தனர். இவ்வாறாக ஸ்பரிசத்தின் காரணத்தினால் ஜீவராசிகள் அரிப்புணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் உணர்கின்றன. பொருளுரை. புலன் உணர்வதற்கு 2 முக்கிய பொருட்கள் உள்ளன, ஸ்பரிசம் மற்றும் அரிப்புணர்ச்சி. இவ்விரண்டும் உடலிலுள்ள தோலினாலும் ரோமங்களினாலும் ஆளப்படுகின்றன. ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூராரின் கருத்துப்படி ஸ்பரிசத்தை ஆளும் தேவதை உடலுக்குள் புகுந்து செல்லும் காற்றாகும். மற்றும் உடலிலுள்ள ரோமங்களை ஆளும் தேவதை ஔஷத்தியம் ஆகும். தோலுக்கு உணர்வளிக்கும் பொருள் ஸ்பரிசமும் உடலிலுள்ள ரோமங்களுக்கு உணர்வளிக்கும் பொருள் அரிப்புணர்ச்சியுமாகும். 19ஆம் பதம். மேற்றம் தஸ்ய வினிர்பின்னம் ஸ்வதிஷ்யம் க உபாவிசத் ரேத்சாம் சேன ஏனாசாவ் ஆனந்தம் பிரதிபத்தியதே. மொழிபெயர்ப்பு. பிரம்மாண்ட ரூபத்தின் புறப்பாலுறுப்புக்கள் தனியாக தோன்றிய பொழுது முதல் ஜீவராசியான பிரஜாபதி அவரது ஒரு பகுதி விந்துடன் அவற்றுக்குள் புகுந்தார். இவ்வாறாக ஜீவராசிகளில் சிற்றின்ப சுகத்தை அனுபவிக்க முடிகிறது. 20ஆம் பதம். குதம் பும்சோ வினிர்பின்னம் மித்ரோ லோகேச்ச ஆவிஷத் வாயுநாம்சேன ஏனாசௌ விசர்க்கம் பிரதிபத்தியதே. மொழிபெயர்ப்பு. மலத்வாரம் தனியாக தோன்றியது. மித்திரன் என்ற ஆளும் தேவர் மலம் கழிப்பதற்குரிய பகுதி உறுப்புகளுடன் அதற்குள் புகுந்தார். இவ்வாறாக ஜீவராசிகளால் மலத்தையும் சிறுநீரையும் கழிக்க முடிகிறது. ஹரே கிருஷ்ணா.